வணக்கம் நேர்களே. சிந்தனை கிழமை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து எல்லா கட்சிகளும் களப்பணி ஆற்ற தொடங்கிவிட்டாலும் கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், திமுக தலைவர் அவர்கள் எப்போதோ இந்த பணிகளை ஆரம்பித்து தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். நிர்வாகிகளுக்கு அத்துணை அறிவுரைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அந்த வகையிலே இன்றைக்கு காணொலி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்கிற தலைப்பிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், திமுக தலைவர் அவர்கள் மேற்கொண்டார்கள். அதில் அவர் மாவட்ட செயலாளர்களுடன் கலந்துரையாடுகிற போது எத்துணை அணிகள் வந்தாலும் எப்படிப்பட்ட வடிவில் வந்தாலும் மீண்டும் ஆளப்போவது உதயசூரியனே என்று மிக தெள்ளந்தெளிவாக உறுதியாக சொல்லியிருக்கிறார். அதற்கான காரண காரியங்களும் இல்லாமல்லை. களத்தில் திமுகவினுடைய உடன்பிறப்புகள் ஆற்றக்கூடிய அந்த களப்பணி, அரசு ரீதியாக நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த மக்கள் நல திட்டங்கள், நடுநிலை வாக்காளர்கள் எந்த மாதிரியான முடிவுகளை எடுப்பார்கள் என்பதெல்லாம் முன்கூட்டியே முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அந்த உரையின் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நிறைய விஷயங்கள் வாதிக்கப்பட வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவினுடைய தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளருமான துரை சந்திரசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஜூம் வாயிலாக. அவருக்கு வணக்கம். அதே போன்று சந்திரன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமாக இருக்கக்கூடியவர், அவரும் இணைய இருக்கிறார். அதே போன்று முன்னாள் சபாநாயகரும் நெல்லை மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அரங்கத்திலே சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் திமுகவுடைய தரப்பிலிருந்து. அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல துரை சந்திரசேகரன் சார் கொண்டு ஆரம்பிக்க விரும்புகிறேன். முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை முன் வச்சாங்க சார்? ரொம்ப உத்வேகமாக இருக்கா? வணக்கம் சார். வணக்கம். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் காலையில காணொலி காட்சியின் வாயிலாக கூட்டம் நடத்தினார்கள். தஞ்சாவூர் மத்திய கலைஞர் அறிவாலயத்தில் எங்களுடைய மாவட்டத்தைச் சேர்ந்த கழக முன்னோடிகள், அவர் குறிப்பிட்டதை போல தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், எம்எல்ஏ, மாநகர செயலாளர் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. தலைவரை காணொலியில பார்த்தோன்னே அவர்கள் எல்லோரும், நான் உட்பட எல்லாரும் மிகுந்த மகிழ்ச்சியாக, ஒரு உத்வேகமாக, ஒரு எனர்ஜியாக நாங்கள் அதை ஃபீல் பண்றோம். தலைவர் அவர்கள் எங்களுக்கு தேவையான இந்த தேர்தல் வியூகங்களை அவரை வகுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர் குறிப்பிட்டதை நாங்கள் எழுதுகிறது எல்லா நிலையிலும் எடுப்போம். களத்தில் இன்றைக்கு நம்முடைய BLA 2 தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சி எல்லா பூத்துலையும் BLA 2 போட்ட ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சுற்றுப்பயணங்கள்ல இதை ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்களை தயார்படுத்தி ஒவ்வொரு ஊர்லயும் BLA 2 போட்ட ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல இப்பொழுது SAR வாக்கு சேகரிக்கின்ற பொழுது தமிழகம் முழுவதும் களத்தில் நின்றது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள் தான். மிகப்பெரிய அளவில் வாக்குகளை நாம் சேர்த்திருக்கோம். அதுக்கு உறுதுணையாக அதிகாரிகளிடம் உறுதுணையாக நம்முடைய BLA 2 செயலாளர்கள், ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாரும் இருந்தாங்க. வாக்காளர்களை சேர்த்திருக்கோம். களத்துல இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் ஒரு பெரிய கோபம் விவசாயிகள் மத்தியில ஒரு மௌன புரட்சியாக, எப்பொழுதும் நடைமுறையாக 17% ஈரப்பதத்தை 22% உயர்த்தி சொல்வது ஒன்றிய அரசினுடைய கடமை. இந்த முறை அதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை விடுத்தும் ஒன்றியத்திலிருந்து வந்த அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள். கடலூர் வந்தார்கள், பல மாவட்டங்களுக்கு சென்றார்கள். சென்றவர்கள் இல்லை என்று பதில் சொல்லி இருக்கிறார்கள். அந்த கோபம் விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. அதே போல இந்த ஆண்டு 60 வருடம் இல்லாத அளவிற்கு குறுவை கொள்முதல் 10 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டது. மிக சிறப்பாக அதை செய்தோம். நம்முடைய அரசுக்கு நல்ல பெயரை டெல்டா மாவட்டத்தில் பெற்றிருக்கிறோம். அதே போல களத்தில் போன 2016 தேர்தலில் 8 தொகுதிகளில் 7 தொகுதி வென்றோம். இந்த முறை 8 தொகுதிகளில் 8ம் வெல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. பொதுவாக மக்கள் மனதில் பொது இயக்கத்துக்கு அப்பாற்பட்டு பொதுமக்கள் மத்தியில் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் மீது, துணை முதல்வர் மீது ஒரு அபரிதமான இனம் புரியாத ஒரு மரியாதையும் ஒரு அனுபவம் கலந்த மரியாதையும் அவர்கள் மீது வைத்திருக்கிறார்கள். நமக்காக பாடுபடுகின்ற தலைவர்கள், நமக்காக உழைக்கின்ற தலைவர்கள், நாம் அந்த அரசாங்கத்தில் இந்த பயனை பெற்றிருக்கிறோம் என்று எல்லா தரப்பு மக்களும் நினைக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை உருவாயிருக்கிறது. இப்பொழுது நான் 6 மணிக்கு என்னுடைய தொகுதியில ஒரு தீ விபத்து, ஒரு ஆதிதரோட குடியிருப்பு கார் குடியேற்ற ஊர்ல
சரிங்க. போயிட்டு வந்தா அதிகாரி எல்லாம் நம்முடைய தாய் சார் வந்து நிவாரணம் கொடுத்தாரு. நாங்களும் கழகத்தின் சார்பில் கொடுத்தோம். அந்த பகுதியில ஆயுதார தெருவுல அத்தனை குடியிருப்பு மக்களும் இந்த ஒரு வீட்டு தீ விபத்துக்கு வந்து நாங்க போயிட்டு வரும்போது மிக அருமையாக நம்முடைய தலைவர்கள் மீது பற்றும் தலைவருக்கு பக்கபலமாக இருப்பதை உறுதியளித்திருக்கிறார்கள். எனவே தெளிவாக இருக்கிறார்கள், மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஒன்றிய அரசு என்ன சதி செய்தாலும், என்ன சித்து விளையாட்டு பண்ணாலும், எந்த அணி வந்தாலும், எத்தனை அணி எதிர்த்து நின்றாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி நிச்சயம் வெல்வது உறுதி. அதுக்கான சூழ்நிலை இருக்கிறது என்பது நம்முடைய முதலமைச்சர் மீது எல்லா தரப்பு மக்களும் ஆதரவாக இருக்கிறதா என்பது நிச்சயமா சார். அதாவது முதலமைச்சர் அவருடைய கருத்தை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி தான் உங்களுடைய பேச்சும் வந்து இருக்கிறது. மகிழ்ச்சி. இதுல ஒரு முக்கியமான கேள்வி, நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க, விவசாயிகள் எல்லாமே நமக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதுக்கான காரணங்கள் இருக்கிறது. நிறைய வந்து சாகுபடி பரப்பல அதிகரித்து எல்லாத்தையும் கொள்முதல் செஞ்சிருக்கோங்கிறதான். ஆனா எதிர்கட்சி தரப்புல இருந்து திரும்ப திரும்ப குற்றச்சாட்டு முளைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப பரப்புறாங்க. அது எடுபடாதான். ரெண்டாவது, பொதுமக்கள், நீங்க சொன்னீங்க பொதுமக்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதா. அந்த ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? நடுநிலை வாக்காளர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் இங்கு அங்கன் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த முறை அது வந்து திமுகவுக்கு தான் உறுதியான முடிவெடுப்பதற்கான காரண காரியங்கள் என்னவாக இருக்கு துரை சந்திரசேகரன் சார்? ராஜா சார், நம்ம வந்து டெல்டா மாவட்டத்துல மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் தான் முதலாக தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் அமைத்து விவசாயிகள் மூன்று போகம் விவசாயம் செய்வதற்கு குறுவை, காலடி, சம்பா அனைத்து விவசாயம் செய்ய தூண்டுதலாக இருந்தவர், அடித்தளமிட்டவர் நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதே போல இந்த 10 ஆண்டுகளில் விவசாயிகள் நெல்லே பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்த நிலையை மாற்றி முதலமைச்சர் இந்த 5 ஆண்டு காலத்தில் மிக அற்புதமாக நேரடி நொல்கல் முதல் நிலையங்கள் எங்க கேட்கிறாங்களோ, ஒரு ஊர்ல எத்தனை கேட்டாலும் 3, உதாரணமாக தென்னமநாடுன்னு ஒரு கிராமத்தில் 3 டிபிசிகள் தொடர்பாக 3லும் டெய்லி 1000 மூட்டை 3000 மூட்டை. ஆனா அதை தவறாக நம்முடைய எதிர்கட்சி தலைவர் வேண்டும் என்று வந்து ஒரு காத்தூர்ல ஒரு ஊர்ல ஏற்கனவே முளைச்சிருந்த நெல்லு மேல மூட்டை அடிக்கிறத வந்து படம் பிடிச்சு காட்டினார். அது மட்டும் இல்ல, அந்த நெல்லே நாள் வந்து அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர் கொண்டாந்து போட்டு நனைஞ்ச நெல்லை கொண்டாந்து போட்டு அதை படம் பிடிச்சு காமிச்சாங்க. அது எடுபடவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. பிஜேபியில இருந்து இவர் மாநில தலைவர் வந்தாரு, அவரும் பேட்டி கொடுத்தது எடுபடல. அது மட்டும் இல்ல, மற்ற கட்சி தலைவர்களாம் வந்தார்கள். நம்முடைய துணை முதல்வர் வந்து நேரில் பார்த்து அந்த அருமையான ஒரு பேட்டி கொடுத்தார்கள். அப்பொழுது கடைசியாக அவர்கள் சொன்னார்கள், இது வந்து தஞ்சாவூர் டெல்டாம் என்பது கலைஞருடைய மண், இதுல வேற யாரும் அறுவடை செய்ய முடியாது, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அறுவடை செய்யும் என்று குறிப்பிட்டார்கள். அதுதான் உண்மை. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு விவசாயியும் பலன் அடைந்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு விவசாயத்துறை மூலமாக இன்றைக்கு இலவச மின் இணைப்பு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் கொடுத்திருக்கோம், பெரும்பாலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில். எனவே நிறைய பலன் அடைந்திருக்கிறார்கள் விவசாயிகள். நிச்சயமாக எப்பொழுதும் போல கலைஞர் காலத்திலிருந்து ஆதரவு அளிப்பார்கள். இப்பொழுதும் தன்னுடைய தளபதிக்கும் துணை முதல்வருக்கும் கண்டிப்பாக ஆதரவு. நிச்சயமா சார். நீங்க சொன்னீங்க மாவட்டத்தில் பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 9 சட்டமன்ற தொகுதிகள், கடந்த முறை 8 வின் பண்ணோம், இந்த முறை 9ஐயும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு உறுதிப்பட சொல்லியிருக்கிறீங்க. நம்ம பேசலாம், அடுத்தடுத்த சுற்றுகளில் பேசலாம். சூரிய கிருஷ்ணமூர்த்தி, அதாவது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு கடந்த அக்டோபர் மாதத்தில் 28ஆம் தேதி முதலமைச்சர்கள் அனைவரையும் கூப்பிட்டு பயிற்சி கொடுத்தாங்க. இன்றைக்கு அதே தலைப்பில் ஒரு கலந்த ஆலோசனை கூட்டம். அவ்வளோ லெவலுக்கான மைக்ரோ மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு ரொம்ப அவசியப்படுது இந்த தேர்தல் களத்தில்? அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒர்க்கிங் ஸ்டைலையே லோக்கலாக அந்தந்த பகுதியில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ அண்ணன் துரை சந்திரசேகர் அவர்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அண்ணாச்சி ஆவுடையப்பன் அவர்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், சந்திரன் அண்ணனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் லோக்கலாக இருந்த ஸ்டைல், அந்த ஸ்டைலை டிஸ்டர்ப் பண்ணாமல் சென்ட்ரலைஸ்டாக தலைமையோட ஸ்டைலை ஒவ்வொரு கிளைக்கழகம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு நெட்வொர்க்கை வந்து இந்த 4 ஆண்டுகளில் நம்முடைய தலைவர் உருவாக்கியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ரிவ்யூ மீட்டிங் இதெல்லாம் நடக்குது. ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குது. முதல்ல ஒரு ப்ராஜெக்டை அல்லது ஒரு திட்டத்தை, செயல் திட்டத்தை, கட்சிக்கான செயல் திட்டத்தை வகுக்கிறது. அந்த செயல் திட்டத்தினுடைய பங்குதாரர்கள் எல்லாரையும் அவரே நேரடியாக காணொலி காட்சி வாயிலாக பேசி அந்த திட்டத்தை அறிவிக்கிறது. அதன் பிறகு அதற்கான பயிற்சி கொடுக்கறது. அப்புறம் ரிவ்யூ மீட்டிங். ஒரு ஐடி கம்பெனியில் டாஸ்க் கொடுத்துட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு அவுட்கம் வருதான்னு பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நேர்த்தியாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்டி ஸ்ட்ரக்சரை வந்து தலைவர் அவர்கள் நடத்திட்டு போகிறாங்கங்கிறதுக்கு இன்னைக்கு நடந்த கூட்டம் வந்து ஒரு சாட்சி. உதாரணத்துக்கு ஒரு கூட்டத்தில் தலைவர் சொன்னாங்க, நானும் தூங்க மாட்டேன், உங்களையும் தூங்க விட மாட்டேன்,
அப்படின்னாங்க. அது வரிசையா நீங்க எல்லா நிகழ்வுகள்லையும் பார்க்கலாம். பொதுக்குழுல வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு பாகத்திலையும் ஒவ்வொரு பூத்துலையும் பெரும்பான்மையான வாக்காளர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களாக சேர்ப்பது வித் தேர் கன்சென்ட், அவங்களுடைய ஒப்புதலோட, அவங்களுடைய நம்பரோட. அப்ப ஆரம்பத்துல அதை வந்து புறக்கணிச்சவங்க, எள்ளி நகையாடினவங்க, இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்டவங்க பேனிக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. பயத்தினுடைய விளைவு தான் நீதிமன்றத்துக்கு போய் நம்பர் வாங்கக்கூடாது, ஓடிபி வாங்கக்கூடாதுன்னு கேஸ் போட்டு அதை தடுக்க முயற்சி பண்ணது. அதை தாண்டி அந்த திட்டம் மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பு. ஆனா பிரதான நோக்கம் என்பது உறுப்பினர்களாக சேர்ப்பது என்பது அல்ல, ஓரணியில் தமிழ்நாடு ஏன் நிக்கணுங்கிற காரணங்கள். ரைட். அது ஒரு பக்கம் உறுப்பினர் சேர்க்கை இருக்கு. உறுப்பினர் சேர்க்கை எப்படி நடந்தது? திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த 4 ஆண்டுகள் என்ன செஞ்சதுங்கிறத சொல்றோம். டெல்லி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டை எப்படி முடக்க பார்த்ததுங்கிறத சொல்றோம். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து மக்கள்கிட்ட ஒவ்வொரு டோரையும் போய் தட்டி உறுப்பினராக சேர்த்தோம். அதற்கு இதே மாதிரி ஒரு 3 முறை ஜூம் காலில் கூப்பிட்டு ரிவ்யூ மீட்டிங் நடந்தது. அதற்கு அடுத்த திட்டம் வந்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது காட்டக்கூடிய பாரபட்சத்திற்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஒன்றிய நகர பேரூர்லையும் மாவட்ட கழகங்களையும் கூட்டம் நடத்தணும்னு சொல்லி அதற்கு ஒரு கூட்டம் போட்டு அதுக்கு ஒரு ட்ரைனிங் நடத்தி அது நடந்து முடிந்தது. சரி. 3வது இந்த எஸ்ஐஆரை எப்படி அணுகணுங்கிறத இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் பாடம் எடுத்திருக்கிறது திமுக. அதாவது நேற்று மாலை வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கி வரும்பொழுது ஒரு டைலர் கடையில் ஒரு அண்ணன் உட்காந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் எழுதிட்டு இருக்காரு. 9:45 மணி. சரி. நான் கேட்டேன், என்னென்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க, எல்லாம் நம்ம ஓட்டு தம்பி எப்படி விடுறது? எந்த பொறுப்புலையும் கிடையாது, சரி, கட்சியில் எந்த அதிகாரத்திலையும் கிடையாது. அவர் ஒரு BLA, கட்சியினுடைய பாகநிலை முகவர். அவர் தன்னுடைய டைலர் கடையில் உட்காந்து நைட்டு 9:30 வரைக்கும் ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு இருக்கிறார்ல. இது எதனால? தலைவர் சொன்னார் செய்யணும், கட்சி சொன்னது செய்யணும். அப்ப அவருக்கு ஒரு படிக்காத பாமரரான ஒரு தையல் கடைக்காரருக்கு பூத் ஸ்லிப்பை எடுத்து சேர்த்து இழுத்து பல IAS IPS திணறக்கூடிய ஒரு எஸ்ஐஆர் ஃபார்மை அசால்ட்டா அந்த தெருவுக்கே அந்த ஊருக்கே ஃபில் பண்ணக்கூடிய ட்ரைனிங்கை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ இந்த எஸ்ஐஆரை எப்படி அணுகணுங்கிறத வந்து திமுகவுக்கு மட்டும் கிடையாது, திமுக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் பாடமாக எடுத்துக்கிறது. ஒரு BLOக்கு எஸ்ஐஆர் குறித்து இருக்கக்கூடிய அனுபவத்தை விட, அறிவை விட, ஒரு EROக்கு எஸ்ஐஆர் குறித்து இருக்கக்கூடிய அனுபவத்தை விட ஒரு திமுகவினுடைய BLA 2க்கு இருக்கிறது அதிகம். நீங்க இன்னைக்கு திமுக BLA 2 யார் வண்டியை வேணாலும் போய் பாருங்க, யாரோ ஒருத்தர் இன்னைக்கு காலைல வந்த ஃபார்ம் 2 கையில இருக்கும், அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு தேனி போல உழைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதற்கு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள், தலைவர் அவர்கள் வாழ்த்து சொல்றாரு. அதுதான் முக்கியம். உழைச்ச உழைப்பை நான் அங்கீகரிக்கிறேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்னுட்டு. சரி, நீங்க வேலை பாருங்க, நான் சும்மா இருக்கேன்னு இருந்தில்ல. ஒவ்வொரு ஒன்றியம், BLA 2 பகுதி, நகரம், சின்ன சின்ன நிர்வாகிகள் வரைக்கும் போனை போட்டு எப்படி போகுது, என்ன போகுது அப்படின்ட்டு. அதுல ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த கட்சி அடிமை கட்சி இல்லை, சுயமரியாதை இருக்க கட்சிங்கிறதுக்கு போன் வந்த உடனே வந்து சில பேர்லாம் வந்து பேரு போன் வேண்டாம், இந்த பேரை கேட்ட உடனே தவழ்ந்துருவாங்களாம் சில கட்சிகள் எல்லாம். சரி, இங்க தலைவர்கிட்டே சொல்லுங்க தலைவரே அப்படிதான் ஆரம்பிக்கிறது. அந்த அளவிற்கு தலைவர் மீதான மதிப்பு, மரியாதை அது ஒரு பக்கம். நான் சுயமரியாதை மிக்கவன். என் ஏரியால நீங்க அந்த அத்தனை வீடியோவையும் பாருங்க, எத்தனை ஓட்டு, ஆண் ஓட்டு, எத்தனை பெண் ஓட்டு, எத்தனை வந்திருக்கு, எத்தனை ஃபார்ம் இன்னும் கொடுக்கல, எவ்வளவு ஃபில் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டோம், எத்தனை ஓட்டு இங்க நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது வரைக்கும் ஒரு படிப்பறிவு இல்லாத சாதாரண பாமர திமுக தொண்டர் வந்து தலைவர்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க கிடைக்குது. இது அடுத்தது. இன்னைக்கு முதலமைச்சர் 2 முக்கியமான ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு எலெக்ஷன் கேம்பெயினுக்கான ஒரு முன்னோட்டம். இன்னொன்னு, இப்போ எஸ்ஐஆர்ல எனுமரேஷன் ப்ராசஸ்ல நல்லா வேலை பார்த்துட்டோம். அடுத்தது அப்பீல் ப்ராசஸ் இருக்கு. நம்ம ஓட்டு எதெல்லாம் மிஸ் ஆயிருக்குங்கிறது தெரிஞ்சிடும். பாதி கிணறு தான் சொல்றேன். ஆமா, அது எந்த ஓட்டெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிடும். இப்போ அந்த ஓட்டெல்லாம் சேர்க்கணும். அப்ப சேர்க்கறதுக்கான பணியில நீங்க அடுத்த 1.5 மாதம் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஊக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். அதற்கான பயிற்சியும் இன்னைக்கு சேர்ந்தே நடந்திருக்கிறது. இப்போ இப்படி தொடர்ச்சியா ஒரு பக்கம் திட்டம், ட்ரைனிங், அதோட ரிவ்யூ, ஃபைனலா அவுட் எடுக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய கட்சி கட்டமைப்பை லீக்கேஜே இல்லாம முழுமையாக பயன்படுத்துவது அப்படிங்கறத வந்து வரலாற்றிலேயே திமுக முதல் முறை செய்கிறது. இந்தியாவிலேயே ஒரு கட்சி இப்படி செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு டெம்ப்ளேட்டை செட் பண்ணும். நிச்சயமா நம்ம பேசுவோம். எனக்கு என்னன்னா, இப்ப நீங்க இவ்வளவு விஷயங்களை பட்டியல் போட்டீங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறார், உடன்பிறப்புகளையும் வந்து உழைக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத கண்கூடா பாக்குறோம். கட்சி கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு. அரசாங்கம் செயல்படுத்திய திட்டங்கள் இன்னும் வந்து பலத்தை வந்து கூட வலு சேர்க்குது. இருந்தாலும் இவ்வளவு உழைப்பு அவசியமா? அப்ப எதிரிகளை பார்த்து நீங்க உங்களுக்கு அச்சம் இருக்கிறதா? களம் எப்படி வேணாலும் மாறனாங்கிற ஒரு பயம் இருக்கிறான்ற கேள்வி இருக்கிறது. தற்போது நம்முடைய அமர்விலே சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம்.
முதலமைச்சர் அவர்கள், தமிழக தலைவர் அவர்கள் இன்றைக்கு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படிங்கிற பேர்ல மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் காணொலி வாயில நடத்தியிருக்கிறாங்க. உங்களுடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள்ல இருக்கு சார்? அதாவது இன்று காலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்கின்ற தலைப்பில் காணொலி காட்சியை இன்றைக்கு நடத்தி பல்வேறு ஆலோசனைகளை, பல்வேறு அறிவுரைகளை எங்களுக்கெல்லாம் வழங்கி இருக்கின்றார்கள். அந்த அறிவுரைகளின்படி தொடர்ந்து 1 மாத காலம் வீடு வீடாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே பணிகளை எல்லாம் நாங்கள் துவங்குவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம். அதுல குறிப்பாக இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா, தலைவர் பேசுகின்ற பொழுது மிக அழுத்தம் திருத்தமாக எத்தனை எதிரிகள் எங்கிருந்து வந்தாலும் தமிழ்நாட்டை மீண்டும் ஆளப்போவது உதயசூரியனை என்று அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம், இந்த ஆட்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு பணிகள் நடைபெற்றிருக்கு. மக்கள் எங்களை மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் பல்வேறு கிராமங்களுக்கு, நகரங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து செல்கின்ற பொழுது, மக்களை சந்திக்கின்ற பொழுது எந்த இடத்திலும் ஒரு சிறிய ஒரு முகசுளிப்பு கூட கிடையாது. ஒரு 4 வேலை நடந்திருக்குன்னா இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற, அந்த மாதிரி பார்த்து செய்யக்கூடிய ஒரு முதல்வர் இன்றைக்கு கிடைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் என்னென்ன பணிகள் நடந்திருக்கு, நடைபெற்று கொண்டிருக்கின்றது, என்ன தேவைன்றதெல்லாம் குறிப்பெடுத்து இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பார்த்தோம் சொன்னா, தேர்தல் வாக்குறுதிகள் ஏராளமாக இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கின்றார்கள். வாக்குச்சாவடிகளை பொறுத்தவரையில நீங்க கேட்ட மாதிரி பார்த்தோம் சொன்னா, பல்வேறு வாக்குச்சாவடிகள் இன்றைக்கு நமக்கு சாதகமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது. ஒரு சில வாக்குச்சாவடிகளை பற்றியெல்லாம் குறிப்புகள் எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். அங்கே சற்று கவனம் செலுத்த வேண்டிய என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். அதிலும் நாங்கள் அந்த இடங்களை பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு சூழ்நிலைகள் நிலவக்கூடிய அதனையும் கவனத்தில் எடுத்துக்கொள்வதற்காக அறிவுரையை தெரிவித்திருக்கின்றார்கள். அதே மாதிரி பார்த்தோம் சொன்னா, இன்றைக்கு தலைவர் அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு சொன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஆட்சி ஆரம்பிக்கும் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார். வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் எல்லோருக்குமான ஆட்சி. வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். வாக்களிக்க தவறியவர்கள் ஏன் நம்ம இந்த ஆட்சிக்கு வாக்களிக்காம போயிட்டோம், வாக்களித்திருக்கலாம் என்ற அளவுக்கு இந்த ஆட்சி நடைபெறும் என்று சொன்னாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவ்வளவு அழகாக, கவனமாக, மிக சிறப்பாக எனக்கு முன்னே குறிப்பிட்டது போல, ஒரு முதலமைச்சர் என்ற பொழுது பார்த்தோம் சொன்னா வேலை பளு ஏராளமா இருக்கும். அந்த வேலை பளுக்கு மத்தியில ஒரு BLA 2க்கு போன் பண்றாரு, ஒரு ஒன்றிய செயலாளருக்கு போன் பண்றாரு. இதெல்லாம் ஒரு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடப்பது என்பது காண கிடைக்காத ஒன்று. அதே மாதிரி உடன்பிறப்பை வான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொண்டனையும் நேரடியாக முதலமைச்சர் பாக்குறாரு. அவருக்கு ஏதாவது சொன்னா கவனத்துடன் அதையெல்லாம் கேட்டுக்கொள்கின்றார்கள். சில அறிவுரைகளை வழங்குகின்றார்கள். களத்திலே செல்லும் பொழுது எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவருடைய ஆட்சியில் துணை முதல்வர் அவர்களுடைய உழைப்பிலும் சேர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய களம் மிக சாதகமாக இருக்கின்றது. அதனாலதான் எவ்வளவு பேர் எங்கிருந்து வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் உதயசூரியன் இருக்குன்னு சொல்றாரு. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட சில திட்டங்களை பார்த்தோம்னா ஏராளமான திட்டங்கள் இன்னைக்கு பார்த்தோன்னா, விடியல் பேருந்து, மகளிர் உரிமை தொகை, மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, திறன் விடுதி, அரசு மாதிரி பள்ளிகள், காலை சிற்றுண்டி, நம்மை காக்கும் 48, கலைஞர் கனவு இல்லம், இலவச மின்சாரம், நலன் காக்கும் ஸ்டாலின் மகன், உங்களுடன் ஸ்டாலின், லட்சக்கணக்காருக்கு வீட்டுமனை பட்டா அண்மையில வழங்கியிருக்காங்க. அதே போல தாய் மாணவர் வீடு சென்று ரேஷன் அளிக்கும் திட்டம், நான் முதல்வன், கிராம ஊராட்சிகளை விளையாட்டு உபகரணம் வழங்கியது, 3000க்கும் மேற்பட்ட கோவில்கள் குடமுழுக்குன்னு சொல்லி பட்டியல் இன்னும் ஏராளமாக அந்த அளவுக்கு. நிச்சயமா சார், நம்ம அந்த பட்டியலை வாசிச்சோம் அப்படின்னா விடிய கூட வாசிக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியிருக்காங்கன்னு மாற்ற கருத்து இல்லை. இன்னைக்கு இந்த காணொலி வாயிலான அந்த ஆலோசனை கூட்டத்துல முக்கியமா ஒரு விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடுறாங்க. நடுநிலை வாக்காளர்கள் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஏரியா அவங்க நமக்கு ஆதரவா மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. கடந்த தேர்தலில் 2,09,00,000 வாக்குகள் வாங்கணும், இந்த முறை 2,50,00,000 வாக்குகள் நிச்சயமா வருங்கிறார். அப்ப அவங்க தான் எப்போதுமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறவங்களா இருப்பாங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்படி நடுநிலை வாக்காளர்கள் என்ன நினைக்கிறாங்க? அவங்க திமுகவுக்கு ஆதரவா நம்ம இருக்கலாம் அப்படின்னு எந்த இடத்துல முடிவெடுத்ததா நீங்க நினைக்கிறீங்க? 100% திமுக தான் கலைஞருடைய ஆட்சியிலும் சரி, இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு தளபதியுடைய ஆட்சியிலும் சரி,
திமுக மட்டும்தான் சொன்னதை செய்வாங்க, செய்வதை சொல்லுவாங்கன்றது மக்கள் வந்து அழுத்தம் திருத்தம் நம்புறாங்க. ஜனங்களை வந்து ஏமாத்த முடியாது. ஓகே. காரணம் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு மோடி பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கடந்த முறை பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் இவ்வளவு பணம் போடுவோம்னு சொன்னாங்க. சரி. இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் எதுவும் செய்யல. ஆனா திமுகவை பொறுத்தவரையில ம். மகளிர் உரிமை தொகைன்னு தலைவர் வந்து அறிவிச்சாரு தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் அறிக்கையில. சரி. அப்ப வந்து இந்த நம்முடைய இந்த பல்வேறு எதிர்க்கட்சிகள் பார்த்தோம் சொன்னா தமிழ்நாட்டுல ம். கொடுக்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமி உட்பட ஓகே. தர முடியுமா? தர முடியாது, ஏமாத்துவாங்கன்னு சொன்னாங்க. ஆட்சி அமைந்த பிறகு கூட ம். அவங்க வந்து இதை தரவே முடியாத காரணம் கஜானாவை அவங்க தொடச்சிட்டு போயிட்டாங்க. கஜானா காலி. சரி. நம்ம தான் தொடச்சிட்டு வந்துட்டோமே, நம்ம காலி பண்ணிட்டோமே, இவங்களால எப்படி தர முடியுன்றதுல அதுல வந்து ஆணித்தரமா அவங்க இருந்தாங்க. ஆனா தலைவர் வந்து ஒன்றிய அரசுடைய உறுதுணையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவருடைய நமக்கு தர வேண்டிய வரி பணத்தின் அந்த ஜிஎஸ்டி உள்ளிட்ட அந்த ரிட்டர்ன் தர வேண்டியதையும் தரல. ஓகே. முடக்கி போடலாம் பார்த்தா. ஆனா தலைவர் வந்து மிக சாதுரியமாக ம். பல்வேறு வழிகளிலே இன்றைக்கு பார்த்தோம் சொன்னா ஆட்சியை நடத்தி அந்த மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்க. மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல நிச்சயமா சார், நீங்க சொல்ற மாதிரி 1 கோடி 1.25 கோடி கிட்டத்தட்ட 1 கோடியே 15 லட்சம் நான் நினைக்கிறேன், என்னுடைய கணிப்பு சரினா. அதுக்கு அடுத்து இன்னும் 12ஆம் தேதி தொடங்கி வைக்க போறாங்க. விடுபட்டவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. இருந்தாலும் அன்புமணி ராமதாஸ் உட்பட இன்றைக்கு கூட சில பேசியிருக்கிறது, நீங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல 17-18% தான் நிறைவேற்றிருக்கிறீங்க, நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றலைங்கிற குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப வைக்கிறாங்களே, அது மக்கள் மத்தியில் எடுபட்டுறாதா? இல்ல அதை பாத்தீங்கன்னா மக்களை பொறுத்தவரையில மிக தெளிவா இருக்காங்க. திமுக தான் அதை செய்ய முடியும்ன்றாங்க. அன்புமணி ராமதாஸ் எல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு மத்தவங்களுக்கு அவருடைய இனத்துக்கு கூட எதுவும் பண்ணதே கிடையாது. அவர் வந்து ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லி. அந்த கட்சியில இருக்கவங்களையே அவங்களுக்கே எதுவும் பண்ணதில்லை. அந்த இன்னைக்கு நினைவு மணிமண்டபம் வந்து தலைவர் தான், தளபதி தான் வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சர் தான் இன்னைக்கு அந்த மணிமண்டபத்தை இன்னைக்கு கட்டி கொடுத்திருக்காரு அந்த விழுப்புரம் அந்த மாவட்டத்துல. அதே போல அந்த குடும்பங்களுக்கு வந்து எல்லா இதுவும் பண்ணியிருக்காங்க. அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு அரசு வேலையில இருக்கிறாங்க. மருத்துவம் உள்ளிட்ட அந்த மருத்துவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து அன்புமணி ராமதாஸ் கில்லி கூட போட்டது கிடையாது. அவங்க யாருமே வந்து கில்லி கூட போட்டது இல்ல. இவர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமான ஆட்சின்ற மாதிரி தலைவர் தளபதி தான் இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. சார் ஒரு விஷயம் சார், மக்கள் எல்லாம் ஏமாத்த முடியாது சார், மிக தெளிவா இருக்காங்க. யார் பண்றாங்க யார் பண்ணல, ஆட்சிக்கு வர்றதுக்காக இவங்க என்ன வேணாலும் போய் சொல்லலான்ற முடிவோடு இவங்க கங்கணம் கட்டிக்கின்னு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றலான்ற முடிவோடு இருக்காங்க. கண்டிப்பா மக்களை வந்து ஏமாற்ற முடியாது, எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க சொன்னீங்க, நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதுல ஒரு கேள்வி சார். அதாவது இந்த எஸ்ஐஆர் பணிகள் போதும் சரி, முதலமைச்சர் அவர்கள் எப்போதுமே வந்து களத்தில் இருக்கிறவர் தான். இருந்தாலும் கூட அந்த எஸ்ஐஆர் பணிகளின் போது நிறைய நிர்வாகிகளுக்கு நேரடியா போன் போட்டு பேசுனதாக இருக்கட்டும், இன்றைக்கு காணொலி வாயிலாக அவ்வளவு பேர், மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே அல்ல, ஒருங்கிணைப்பாளர்லேருந்து BLA2 உட்பட நிறைய பேர் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்படி முதலமைச்சர் திரும்ப திரும்ப தொடர்ந்து நேரடியாக பேசுவதன் மூலமாக அவங்க எந்த அளவுக்கு உத்வேகம் அடைகிறாங்க சந்திரன் சார்? ஆச்சரியமான விஷயம் சார். ஒரு முதலமைச்சர் சொன்னா ஒரு சாதாரண எங்களை மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கணும் போது ஒரு தமிழ்நாட்டை, மாநிலத்தை மட்டுமல்ல இந்திய அளவில அரசியலை உற்று நோக்கி அதனை வந்து எப்படியாலும் இந்த எஸ்ஐஆர் உட்பட எஸ்ஐஆரை வந்து முதலா குரல் கொடுத்து எஸ்ஐஆருடைய தாக்கத்தை வந்து எடுத்துரைத்து இந்திய அளவில வந்து சொன்னவர் வந்து நம்முடைய தளபதி அவர்கள் தான் வந்து ஒருங்கிணைத்தவர். இவர் தான் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொண்டர்கள் வந்து மிகவும் உத்வேகமா இருக்காங்க. இப்போ சாதாரணமா வணக்கம் சொன்னா திரும்ப வணக்கம் சொல்றது கூட யோசிக்கக்கூடிய கட்சிகள் தலைவர்கள் மத்தியில ஒரு தொண்டனை வந்து மதிச்சு ஒரு போன் கால் பண்ணி பேர் சொல்லி கூப்பிடுறாரு சார். எங்க ஊர்ல ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காங்க திருத்தணியில, ராஜேந்திரன். தலைவர் வந்து போன் பண்ணி நான் தலைவர் பேசுறேன், நான் முதலமைச்சர் பேசுறேன்னு சொல்லல சார். உண்மை சார், இது பொய் கிடையாதுங்க. சாதாரணமா வந்து தலைவருடைய பேரை சொல்லி நான் பேசுறேன்னு இதை நம்புவீங்களா? அவர் என்ன நினைச்சிட்டாரு, தலைவர் நமக்கு ஏன் பேச போறாருன்னு சொல்லி போனை எடுத்துட்டு யாரோ சும்மா பண்றாங்கன்னு அவரு பேச. அப்புறம் வந்து தலைவர் வந்து இவர் வந்து சரியா புரியல, இவர் வந்து நம்பலன்றதால அழுத்தம் திருத்தமா நான் வந்து இந்த மாதிரி பேசுறேன் அப்படின்னு பேரோட சேர்த்து நான் பேசுறேன் அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் அவரு உடனே ஒன்று சார் ஜெர்காய்ட், ஆனா தப்புனா சாரி நான் கவனிக்கலாம் அப்படின்னு தான். ஒண்ணுல ராஜேந்திரா சாப்பிட்டியா ராஜேந்திரா, எப்படி போயிட்டு இருக்கு வேலையெல்லாம், உடம்ப பாத்துக்கன்னு சொல்றாரு. இது யாருன்னா பண்ணுவாளா சார்?
நிச்சயமா. பெருமைக்காக ஏதோ நீங்க கேக்குறீங்கன்னு நான் சொல்லல. உண்மை உண்மை தமிழ்நாடு நடந்த உண்மைதான் சார். நிறைய வீடியோக்கள் நாங்களும் சார். வந்து இதுக்கு மேல பார்க்கிறோம். வேற என்ன சார் வேணும்? கண்டிப்பா கண்டிப்பா சார். எவ்வளவு தூரம் வந்து அரவணைக்கிறாங்க அப்படிங்கிறதா. நிறைய பேர் வந்து தூக்கம் இல்லாம, உணவு இல்லாம இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கும் கூட களத்துல உழைத்திருப்பீங்க. ஏற்கனவே சூர்யா சொன்னது மாதிரி அவங்களுக்கும் நன்றி சொல்றார். நன்றி சொல்லிட்டு அதை அரவணைக்கிறார். அந்த பாங்கு தான் வந்து உடன்பிறப்புகளை வந்து இன்னும் ஒன்றிணைக்க கூட மிகப்பெரிய புள்ளியாக இருக்கிறது. பேசலாம். தற்போது நம்முடைய அமர்விலே கழகத்தினுடைய நெல்லை மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சபாநாயகருமான திரு ஆவுடையப்பன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் இன்னைக்கு காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க. எப்படி உணர்றீங்க சார்? எப்படி இருக்கிறது? உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வாக்குச்சாவடிகளும் ரொம்ப பலமான வகையில் இருக்கிறதா? ஆமாமா, தலைவர் வந்து பேசுனது எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு தூண்டுதல் அமைஞ்சிருக்கு. பொதுவா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கழகத்தோழர்களுமே தலைவர் என்ன சொல்றாரோ அதை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த தினம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பொதுவா பாத்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கையிலையும் சரி, இப்போ இந்த எஸ்ஐஆர் இதுலயும் சரி, அனைத்திலுமே பாத்தீங்கன்னா முன்னணியில இருக்கக்கூடியது நெல்லை மாவட்டம்ங்கிறத நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு உறுப்பினர்கள் சேர்க்கறதும் சரி, இந்த எஸ்ஐஆர் இது சேர்க்கறதானாலும் சரி, அத்தனையிலும் நெல்லை மாவட்டம் முன்னிலையில் இருக்கு. பொதுவா இந்த எஸ்ஐஆர்ல கூட பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்களாவே வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே மாதிரி உறுப்பினர் சேர்க்கையிலையும் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நன்றி உணர்வோட திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆட்சியில அத்தனை திட்டங்கள் இந்த ஆட்சியில கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்துல நன்றி உணர்வோட அதுல சேரணுங்கிற உணர்வோட இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்திருக்காங்க. நீங்க சொல்றீங்க நன்றி உணர்வோடு சேர்ந்திருக்காங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? என்ன விஷயங்கள்ல நன்றி உணர்வோடு இருக்கிறதா நினைக்கிறீங்க? அரசுடைய சாதனைகள் தான். திமுக ஆட்சி வந்து 6வது முறையா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் எத்தனையோ ஆண்டுகள் ஆட்சி நடந்திருந்தாலும் 6வது முறையா நடக்கிற இந்த ஆட்சியில அத்தனை திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், அது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில, திராவிட மாடல் ஆட்சியில ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு. அதை நன்றி உணர்வோட மக்கள் நினைக்கிறாங்க. அதனாலதான் இவ்வளவுதான் நாங்க சேர்க்கணும், உறுப்பினர் சேர்க்கணும்னு நினைக்கல கூட 40% தான் சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில இருக்கும்போது கூட இன்னைக்கு 60%, 70% உறுப்பினர்கள் வந்து சேர்ந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த இயக்கம் தான் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்குது, நல்ல மக்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்ல பணிகளை செய்யறாங்கிற உணர்வோடு நன்றி உணர்வோடு இன்றைய தினம் இந்த இயக்கத்திலேயே சேர்ந்திருக்காங்க. அவங்க எல்லாம் அவ்வளவு பேருமே இந்த எஸ்ஐஆர்லயும் உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க, உறுப்பினர் ஆகியிருக்காங்க. இவங்க அவ்வளவு பேருமே நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கக்கூடியவங்க. வர 2026 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிச்சயம்ங்கிறது இன்றைய உறுதி செய்யப்பட்டிருக்கு. நிச்சயமா சார். அதாவது இல்ல முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு காலையில பேசும்போதே கூட எதிர்த்தரப்புல இருந்து நிறைய தாக்குதல்கள் இனி வரலாம். அது சிபிஐயா இருக்கலாம், இடியாக இருக்கலாம், தேர்தல் ஆணையம் மூலமாக கூட வந்து இருக்கலாம், பொய் பிரச்சாரங்கள் இருக்கலாம். இதையெல்லாம் கடந்து மக்கள் மத்தியில் ஏற்கனவே நம்பிக்கை பெற்றிருக்கிறீங்க. அந்த நம்பிக்கையை தக்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிறதா? ஏன்னா அதை குலைப்பதற்கு என்ன வேணாலும் செய்யலாம். இப்ப திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குதுன்ற விஷயங்கள் பார்க்கிறோம் இல்லையா? இதையெல்லாம் கடந்து அந்த நம்பிக்கையை தக்க வச்சிட முடியுமா? வணக்கம் சார். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு பணி செய்யணும், மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணுங்கிற செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல பிஜேபி ஆனாலும் சரி, ஏடிஎம்கே ஆனாலும் சரி, இவங்க எதுக்காக இந்த மாதிரி குழப்பம் பண்றாங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் வந்து இந்த அரசு செய்யற திட்டங்களை தடுக்கிறக்கூடிய நிலையில மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே இன்றைய தினம் வெளிப்படையாக சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? ஜாதிய சொல்றாங்க, மதத்தை சொல்றாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி மக்கள் மத்தியில குழப்பத்தை உண்டு பண்ணி குழப்பத்தை உண்டு பண்ணணுங்கிற நோக்கத்தை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. அவங்க ஆட்சியில எந்த திட்டமும் இல்ல. பிஜேபி சர்க்கார் என்ன பண்ணிருக்காங்க? ஒண்ணும் பண்ணல. தமிழகத்துக்கு அது எந்த திட்டமும் கிடையாது, எது கேட்டாலும் கிடையாது. என் மெட்ரோ திட்டத்தை கூட இப்ப கொடுக்க தயாரா இல்ல, கல்வி கல்வி திட்டத்துக்கு உள்ள பணத்தை கொடுக்க தயாரா இல்ல. இந்த மாதிரியான எல்லாத்துக்கும் மக்களுக்கு விரோதமாக பிஜேபி சர்க்கார் செயல்படுதுங்கிறத இன்றைய மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அவங்க கூட தான் ஏடிஎம்கே போய் சேர்ந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் நிச்சயமா புறக்கணிக்கப்படுவது உண்மை. அதான் நிதானம்.
நிச்சயமா சார், நீங்க சொல்ற மாதிரி மக்கள் வந்து எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றிய பாஜக அரசு எந்த வகையில எல்லாம் தமிழ்நாட்டை புறக்கணிக்குதுங்கிறது அவங்களுக்கு தெல்லம் தெளிவா தெரியுது அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க முன்வச்சிருக்கீங்க. பேசலாம் அவருடைய பெருசா நம்ம அடுத்த சுற்றுகளில் பேசலாம். சூர்யா, அப்போ இதுல முதலமைச்சர் அவர்கள் வந்து எத்தனை அணி வந்தாலும் எத்தனை எதிரி வந்தாலும் அணி வந்தாலும் அப்படின்னு சொல்றார். 2026 பொறுத்த வரைக்கும் இந்த அணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பேச்சு போகுது. 3 முனை போட்டியா இல்லை 4 முனை போட்டியா, புதிதாக களத்தில் வருபவர்கள், இந்த விஷயங்கள்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு முதலமைச்சர் நம்புறாங்களா? கடந்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் திமுக குறைவான எண்ணிக்கையில் பெற்ற வெற்றி 2011 மோசமாக தோத்ததுன்னு கூட சொல்லலாம். அதில் திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் ஏறக்குறைய 40%. ஓகே, அப்போ திமுகவினுடைய ஒஸ்ட் எலெக்ஷனில் திராவிட முன்னேற்ற கழக அணி பெறக்கூடிய ஓட்டு 40%. இந்த 40%க்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. இதற்கு மேலே தான் வரப்போகுது. சரி, அப்படி இருக்கிறப்போ எத்தனை அணி வந்தாலும் திமுக தான் வெல்லுங்கிறதுக்கான அடிப்படை அங்கேயே வந்துருச்சு. ரெண்டாவது முக்கியமானது, ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதல் கன்சிடரேஷன் மக்களுக்கு என்னமா இருக்கும்னா, எந்த தலைவருக்கு வாக்களிக்கிறோம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த பக்கம் இருக்கிறாங்க. ஆப்போசிட்ல யாரை வைக்க போறீங்க? பழனிசாமியா, புதுசா வந்தவரா, பாஜகலேருந்து யாராவதா, XYZ யாராவது ஒருத்தர்? பாஜகவுடன் கூடிய பழனிசாமி. பாஜகன்னு வந்துட்டாலே அங்க முடிஞ்சிடுது இல்ல. சரி, முதல்ல பழனிசாமியே 0. ஓகே, பாஜகவோட சேர்ந்துச்சுன்னா அது இன்னும் 0. ஓகே, ஒரு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் நம்பர் 1ன்னு வைங்க. பின்னாடி வரக்கூடிய அணிகள் அது எண்ணிக்கை இருக்கலாம், 0வா கூட இருக்கலாம். சில கட்சிகளுக்கு வாக்கே கூட இல்லாம இருக்கலாம். ஆனால் அவர்கள் சேர 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 அதனுடைய எண்ணிக்கை பெருத்துக்கிட்டே தான் போகும். ஓகே, ஆனா தலைமையை எந்த தேர்தல் முகமாக நம்ம காட்டுறோமே அதுவே 0வா இருக்கும் பொழுது நீங்க எத்தனை நியூமரிக்க எத்தனை வேல்யூ ஆட் பண்ணீங்கனாலும் அது 0 தானே. இல்ல அதுல மாற்று கருத்து இல்லை. முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர், அதுல மாற்று கருத்தே இல்லை. இந்தியாவே இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற போது திரும்பவும் ஆட்சிக்கு வர்றதுங்கிறது அந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கா? இல்ல, நிச்சயமா இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலும் கூட்டணியினுடைய பலம், ஆளுகிற அரசு மீதான அதிருப்தி, இதன் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படும். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 4 ஆண்டுகள் 2 முக்கியமான விஷயத்தை பண்ணியிருக்கு. ஒன்று, சோஷியல் செக்யூரிட்டி நெட், தமிழ்நாட்டுடைய சமூக பாதுகாப்பு கட்டமைப்பை பல மடங்கு உயர்த்தியிருக்கோம். சமூக நலத்திட்டங்கள்ல முந்தைய அரசுகள் முதலீடு 90,000 கோடி தான் ஆண்டுக்கு. சரி, இன்னைக்கு நம்ம 1.5 லட்சம் கோடி அதில் முதலீடு பண்றோம். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு நேரடி பணப்பலனா இருக்கலாம், ஒரு புதிய திட்டமா இருக்கலாம், அரசினுடைய நேரடி திட்டத்தினுடைய பயனாளர்கள் இல்லாத வீடுகளே இல்லைங்கிற நிலைமையை ஏற்படுத்தியிருக்கோம். அப்ப ஒரு ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இல்லை. ஒரு எப்படி வந்து எதிர்ப்பலை இல்லைன்னு சொல்றோமோ, ஆதரவு அலை வீசுகிறதுங்கிறது தான் தொடர்ச்சியான தேர்தல் வெற்றிகள் சொல்லக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு நீங்க ஒருவேளை எதிர்ப்பலை இருந்துருச்சுன்னா 2024 அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அப்படி எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். இன்னொரு முக்கியமானது, இன்னைக்கு வந்து அடுத்த தேர்தல் நம்ம யார் ஆள போகிறார்? நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மானத்தையும் அடகு வைத்தவர் ஆள போகிறாரா, மானத்தை மீட்டு கொண்டு வந்தவர் ஆள போகிறாரா? தமிழ்நாட்டை சென்னையிலிருந்து ஆள போகிறோமா, டெல்லியிலிருந்து ஆள போகிறோமா? அப்படிங்கிற 2 கேள்வியில தான் வரக்கூடிய தேர்தல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் 0.7%, 0.07% விட்டுட்டு போன குரோத்தை இன்னைக்கு 11.19% கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். முதலீடுகள் 1 லட்சம் கோடியை தாண்டாத ஒரு மாநிலத்தில் இன்னைக்கு 11 லட்சம் கோடி அந்நிய நேரடி முதலீட்டை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து தூத்துக்குடிக்கு 50,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு ஷோர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேர்ந்திருக்கிறது. காலனி திட்டத்துக்கு நேற்றைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க தொழில் வளர்ச்சி பரவலாயிருக்கிறது. வேளாண் உற்பத்தியில 10 ஆண்டுகள்ல அதிமுக எவ்வளவு கொள்முதல் பண்ணாங்களோ அதை 4.5 ஆண்டுகள்ல கொள்முதல் பண்ணிட்டோம். 10 ஆண்டுகள்ல அவங்க என்ன கொள்முதல் பண்ணா அதை விட அதிகமா, 10 ஆண்டுகள்ல பாசன பரப்பு எவ்வளவு இருந்துச்சோ அதை விட அதிகம், எவ்வளவு சேமிப்பு கிடங்கு இருந்துச்சோ அதை விட அதிகம். இந்த மாதிரி உட்கட்டமைப்பு ரீதியிலான திட்டமா இருக்கட்டும், துறை ரீதியிலான திட்டமா இருக்கட்டும், எல்லாத்தை விட முக்கியமாக நேரடி பணப்பலன்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நேரடி நலத்திட்டங்களா இருக்கட்டும், இது எல்லாம் செஞ்சிருக்கோம். இல்ல நிச்சயமா என்ன ஆக போகுதுன்னா ஒரு பாசிட்டிவான அலையா மாறி. எனக்கு கேள்வி அதுதான். அதாவது நம்ம ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6வது முறை ஆட்சியில் இருக்கிற போது திமுக ஆட்சி ஒவ்வொரு வருகிற போதும் சமூக நல திட்டங்களாக இருக்கட்டும், நிர்வாக ரீதியிலான முடிவுகளாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஆட்சி ஏன் கையை விட்டு போகுது அப்படின்னா ஏதோ ஒரு குற்றச்சாட்டு, ஏதோ இல்ல அப்ப முதலமைச்சர் அவர்கள் அதையும் வைக்கிறாங்க இல்லையா, நீங்க
இடியை பயன்படுத்துவாங்க, சிபிஐயை பயன்படுத்துவாங்க, யாரு வேணாலும் வருவாங்க, எந்த ரூபத்தில் வேணாலும் வருவாங்கன்னு சொல்லும்போது திரும்பவும் அது எதிராளிகளுக்கு கை கொடுத்துறாதா? நிச்சயமா இல்லை. ஏன் அப்படின்னா கடந்த காலங்களில் அவதூறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் பொழுது, பொய்யான போலியான பரப்புரைகள் நெருக்கடிகள் கொடுக்கப்படும் பொழுது நம்ம ஆட்கள் அதை எப்படி எதிர்கொள்றதுங்கிற சில திணறல்கள் இருந்திருக்கலாம் கடந்த காலங்களில். நம்ம செஞ்ச சாதனையை மட்டும் சொன்னா போதும் அப்படிங்கிற எண்ணத்தோட கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அடுத்த 15 நிமிஷத்துல அதை உடைக்கக்கூடிய அளவிற்கு வளம் பொருந்தியவர்களாக நம்ம மாறி இருக்கிறோம். அதை வந்து களத்துல கொண்டு போய் சேர்க்கிற அளவிற்கு வலிமை மிக்கவர்களாக இன்னைக்கு நம்ம மாறி இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு புகார் எடுத்துப்போமே, நீங்க எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துறாங்க. வரிசையா பாருங்க. ஆளுநரை முதல்ல பயன்படுத்தி இந்த அரசை முடக்கணும்னு பார்த்தாங்க. ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி குறைந்தபட்ச நீதியை அதுல பெற்றிருக்கோம். இன்னைக்கு ஒரு செட்பேக் வந்திருந்தாலும் குறைந்தபட்ச நீதியை அதுல பெற்றிருக்கிறோம். நிதி கொடுக்க மாட்டேன்னாங்க. அந்த நிதியே இல்லாத போதும் 11.19% எந்த மாநிலமும் செய்யல, எந்த மாநிலமும் சாதிக்கல, சாதிச்சு காட்டியிருக்கிறோம். இடி அனுப்பி மிரட்டினாங்க. செந்தில் பாலாஜி அவர்களை எவ்வளவு கால சிறையில் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் அதுல? நீங்க எத்தனை வாரம் சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருப்பீங்களா? எந்த நீதிமன்றம் வந்து அவரை விடுவிப்பதற்கு அவ்வளவு கெடுபிடி விதித்ததோ அதே நீதிமன்றமே சொல்லுது நீ அவரை வச்சு விளையாடிட்டு இருக்க, சும்மா இவ்வளவு நாள் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ண, ஏன் ஒரு சார்ஜ் ஷீட் போடல, ஏன் விசாரணை தொடக்க நிலையில இருக்கு அப்படின்னு இடி கேக்குது. இடி தலையை குனிஞ்சு தொங்க போட்டுட்டு நிக்குது. இன்னேத்தி ஒரு கேஸ் ஆகுது. என்ன கேஸ்? டாஸ்மாக் விவகாரத்துல ஒரு திரைப்பட துறை சார்ந்த ஒருத்தர் மீது ரைடு நடத்தி அவங்க வந்து இது பண்ணாங்க. அதற்கு அது தப்புன்னு அவர் கோர்ட்டுக்கு போய் அதை டைரக்ஷன் வாங்கிட்டாரு. இன்னைக்கு இடி மதிக்க மாட்டாங்க. நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு இடியினுடைய டைரக்டர் ஆஜராகணும்னு கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. எது திமுக இருந்தாலும் அடுத்த அஸ்தத்தை ஏவுறாங்களே இன்னைக்கு நகராட்சி நிர்வாகத்துறை மேல, அமைச்சர் மேல. ஒண்ணுன்னா நீங்க அதேதான் மணல் விவகாரத்தில் நடந்துச்சு. டாஸ்மாக் விவகாரத்துல உச்சநீதிமன்றமே தடை கொடுத்துச்சு. இப்படி எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துறாங்க. எஸ்ஐஆர் ஒரு ஆயுதமா பயன்படுத்தினாங்க. ஒரு கட்டத்துல வந்து அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு திமுக கிட்ட எஸ்ஐஆர் வச்சு விளையாட முடியாதுன்னு தெரிஞ்சதுனாலதான் நீங்க வந்து ஃபார்மை கொடுத்துருங்க போதும், டேட் மட்டும் போட்டு கொடுத்துருங்க போதும், 2002 டேட்டா இல்லனாலும் பரவாயில்ல கொடுத்துருங்க போதும், நீட்டிக்கவே மாட்டோம்னு விடாப்படியா இருந்த தேர்தல் ஆணையம் நீட்டிக்கிறதுக்கு இன்னைக்கு முன் வந்தாங்க. ஏன்னா திமுக காரண்ட மோதி ஜெயிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். கடைசியா நீதிமன்றத்தை கூட பயன்படுத்தலாம்னு நினைச்சாங்க. நீ எதை பயன்படுத்தினாலும் எதிர்த்து நிப்போங்கிறத உறுதிப்படுத்தி காட்டியிருக்கோம். நம்ம பேசுவோம். அதாவது நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட கூட கேட்டேன். முதலமைச்சர் அவர்கள் அரித்மெட்டிக்கா ஒரு கால்குலேஷன் சொல்றாரு. 2,09,00,000 வாக்குகள் நம்ம 2021 வாங்கணும். இப்ப 2,50,00,000 அது உயருங்கிறது தான். இப்ப ஏற்கனவே நடுநிலை வாக்காளர்கள் 2021 திமுகவுக்கு ஆதரவு வந்திருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 40 லட்சம்ங்கிறது யாருங்கிற கேள்வி இருக்கிறது. துரை சந்திரசேகரன் சார், உங்ககிட்ட நிறைவான பார்வை, சுருக்கமான பதில் எதிர்பார்க்கிறேன். இது எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ திமுகவுக்கு வாக்களிக்கிறவங்களை மட்டுமே சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, யாரோட வாக்குமே விடுபட்டு விடக்கூடாதுங்கிறத முதலமைச்சருடைய நோக்கம். அந்த வகையில் தான் எல்லாருமே நீங்க வந்து களப்பணியாற்றி இருக்கிறீங்க. அது பொதுமக்கள் மத்தியில் என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சார்? நிறைவான பார்வையாக எடுத்துக்கிற சுருக்கமா ப்ளீஸ். வந்து நம்முடைய தவறான செய்தி சார். உதாரணமா என்னுடைய மாவட்டத்துல 3 தொகுதி இருக்கு சார். தஞ்சாவூர், ஒரத்தநாடு, திருவையாறு. சரிங்க. சென்ற முறை இருந்த வாக்குகளை டெத்தை தவிர, டபுள் என்ட்ரியை தவிர அனைத்து வாக்காளர்களும் 100% 2 தொகுதி 3 தொகுதியில சேர்த்திருக்கோம் சார். அது வந்து செஞ்சது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிஎல்ஏ தூக்கம் தான். அது மட்டும் இல்ல, இப்ப தஞ்சாவூர்ல நகரத்துல எல்லா 200 பூத்து சார். வார்டுல நாங்க டெய்லி டேபிள் போட்டு ஃபில்லப் பண்ணி கொடுப்போம் யார் வந்தாலும். அதே மாதிரி யார் ஓட்டையும் நாங்க ஒதுக்கல, எல்லா ஓட்டையும் சேர்த்திருக்கோம். எதிர்கட்சியா இருந்தாலும் சேர்த்திருக்கோம். தேர்தல் களத்துல கண்டிப்பா சந்திச்சுக்கலாங்கிற நம்பிக்கையில அதை சேர்த்திருக்கோம். அது எல்லாருமே விரும்பிதான் சார் வந்து நம்ம திமுக காரங்கள்ட்ட தான் வந்து உட்கார்ந்து ஃபார்மா கையெழுத்து போட்டு ஃபில்லப் பண்ணி அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க சேர்த்திருக்காங்க. அதே மாதிரிதான் ஓரணிகள் தமிழ்நாடுலயும் உறுப்பினர் சேர்க்கிறப்ப தஞ்சாவூர்ல ஒரு வார்டுல நான் தொடக்கி வைக்க போனப்ப 2-3 வீடு போனோம். ஒரு வீட்டுல ஏடிஎம்கோட பொருளாளர், அந்த வார்டுடைய பொருளாளர், அவரு வெளியில சேர் போட்டு உட்கார்ந்துருந்தாரு, வயசானவர். நம்ம சரியா அவரை கேட்டுக்கிட்டு நினைச்சு போனேன். நான் நின்றுட்டு இருந்தேன். நம்ம ஆளுங்க போய் அவர்கிட்ட அந்த நோட்டீஸை கொடுத்தாங்க. அவர் இன்னொருத்தோட அதை ரிசீவ் பண்ணி ஏன் என்ன ஒதுக்குறீங்க அப்படின்னு அவரோட மகளை கூப்பிட்டாரு, மருமகளை கூப்பிட்டாரு, பையன் இருந்தான் அவனையும் கூப்பிட்டாரு, அவருடைய திருமணமாக அவருடைய மகளையும் கூப்பிட்டு 5 பேரும் உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. நிதர்சனமான உறுப்பினர். அவங்களே விரும்பி கையெழுத்து போட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு டீச்சர் வீட்டுக்கு போனோம். அந்த அம்மாவை அவங்க வீட்டுல இதுல உறுப்பினரா திமுக அந்த குடும்பமே ஆனாங்க, 2-3 பிள்ளைங்க. அவங்க சொன்ன என்னம்மா உங்களுக்கு இந்த திட்டத்துல தலைவர் செஞ்சிருக்க திட்டத்துல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்டப்ப அவங்க ஒரு நல்ல கருத்தை சொன்னாங்க. அதாவது இதுவரையில் எந்த அரசாங்கமும் கல்வித்துறைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது இல்லை. சாதாரண
குழந்தைகள்ல இருந்து ஒரு நாற்றங்கால போல அங்கன்வாடி பிள்ளைங்கள்ல இருந்து ஆரம்ப பள்ளி, நடுநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, அப்படி மேல்நிலைப் பள்ளிகள்லாம் மிக சிறப்பாக ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் போட்டு மிக அற்புதமாக எல்லோரும் படிக்கிறார்கள். எல்லா தரப்பு மக்களும் படிக்கிறார்கள். அந்த டீச்சர்ஸுக்கு அதை பெருமையாக சொன்னார். மற்ற எல்லா திட்டமும் எனக்கு பிடிக்குது. எல்லாத்தை விட அந்த கல்வித்துறைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கொடுக்கிற முக்கியத்துவம் எனக்கு மிகவும் கவர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்மளுடைய பொறுத்தவரையில ஓட்டு வாக்காளர் எஸ்ஐஆரை பொறுத்தவரையில மத்திய ஒன்றிய அரசு நினைச்சு செஞ்சது ஒண்ணு. ஆனால் களத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அதை முறியடிச்சுட்டாங்க. அதான் உண்மை. ஒரு தமிழ்நாடு முழுவதும் களத்துல திமுகவினுடைய பிஎல்ஏ தான் இருக்கோம், உறுப்பினர் சேர்த்திருக்கோம். உதாரணத்துக்கு எங்களுடைய 3 தொகுதியில அதே 100% சேர்த்திருக்கோம். தெற்கு ஒரு தொகுதிக்கு 15,000, 17,000, 20,000 தஞ்சாவூர், 25,000 தஞ்சாவூரை நீக்கி மற்றதெல்லாம் புதிய வாக்காளர்கள், பழைய வாக்காளர்களை புதுப்பிச்சு. நிச்சயமா சார். அதான் எஸ்ஐஆர் வந்து பாஜக அரசாங்கம் நினைத்து கொண்டு வந்தது வேற நோக்கம். ஆனா அதை நம்ம முறியடித்திருக்கோங்கிறத கண்கூடா நீங்க வந்து சொன்னீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர்களா நிச்சயமா. ஓகே சார். காஷன் பண்ணிட்டாங்க, கட்சிக்காரங்களை காஷன் பண்ணிட்டாங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்க, எல்லாம் தெரிவிச்சு. அதனால கட்சியினுடைய அனைத்து தோழர்களும் ஒருங்கிணைந்து ஃபீல்டுல நின்ன வச்சு நம்ம வந்து எஸ்ஐஆர் வந்து மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கோம். வாக்காளர் நிச்சயமா சார். மாற்று கட்சியினுடைய விருப்பத்தையும் வந்து அவங்களையும் வந்து வென்றெடுத்து இருக்கிறீங்கிறத அந்த கள நிலவரத்தை நம்மளால பாத்துக்க முடியுது. கண்டிப்பா கண்டிப்பா சார். நன்றி நன்றி துரைச்சந்திரசேகரன் சார். துரைச்சந்திரன் சார் நன்றி. சந்திரன் சார், உங்களோட நிறைவான பார்வை ரொம்ப சுருக்கமா. சந்திரன் சார் இணைப்புல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். சொல்லுங்க சார். அவங்களுடைய நிறைவான பார்வை ரொம்ப சுருக்கமா என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா, எஸ்ஐஆரை ஒன்றிய அரசு கொண்டு வரும்போது திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக தலைவர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனா பாத்தீங்கன்னா, அவங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் அதை ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா களத்துல போகும்போது பாத்தீங்கன்னா, எஸ்ஐஆரை பொறுத்த வரையில திமுக தான் வந்து மக்கள் மத்தியில வந்து அந்த வாக்காளர்களை நேரடியாக தலைவருடைய அறிவுரையின் பேரில் எல்லா கட்சிக்காரங்களும் போய் பார்த்து அந்த BLA2, BDA, அதே மாதிரி BLCக்கள், ஒன்றிய நகர செயலாளர்கள், அப்புறம் வந்து கிளைக்கழக செயலாளர்கள் எல்லாரும் போய் பார்த்து வாக்காளர்களை இணைத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து அவங்க எதிர்பார்த்த திட்டம் வந்து நிறைவேறல. ஆனா மக்கள் மத்தியில என்ன தாக்கம்னா, எங்களுடைய வாக்குரிமையை பெற்றுத்தர கூட இவர்களுக்கு ஆர்வம் இல்லை. எதிர்கட்சிக்காரர்கள் யாருமே எங்களை வந்து அணுக கூட இல்லை. அப்ப நான் வந்து வாக்காளர் ஆகிறது கூட இவங்க விரும்பல. இவங்களுக்கு எப்படி நாங்க வந்து வாக்கினை செலுத்த முடியும்ன்ற ஒரு மனநிலை இன்று காணப்படுகின்ற திமுக காரங்க தான் வந்தாங்க. இல்லைன்னா எங்களுக்கு ஓட்டு இல்லாம போயிருக்கும். இதை பண்ணவங்க வந்து டிஎம்கே காரங்க தான். அப்படின்னும் போது மக்கள் மனநிலை வந்து எஸ்ஐஆரை பொறுத்த வரையில ஒன்றிய அரசு என்ன நினைக்கிறாங்கன்னா, எதையாவது போட்டு இந்த ஆட்சியை முடக்கணும், எதையாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இது வந்து திராவிட மண். பெரியார், தந்தை பெரியார், பெருஞ்சர் அண்ணா, தலைவர் கலைஞர் 3 பேரும் உள்வாங்கிய தலைவர் ஆளக்கூடிய திராவிட மண்ணுன்றதை அவங்க இன்னும் கூட உணரலன்னா அது நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. மக்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றார்கள். அவங்க வந்து தலையை பிச்சுட்டு இருக்காங்க என்னதான் பண்றதுன்ற மாதிரி. அதே மாதிரி நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இது மாதிரி வந்து தலைவர் வந்து இன்னைக்கு காலையில காணொலி காட்சி வாயில பேசும்பொழுது சொன்னாங்க. அதாவது பாத்தீங்கன்னா வந்து இது மட்டும் கிடையாது, இன்னும் சில அஸ்திரங்களை எய்து கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் எய்வார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த இடி, சிபிஐ எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லி இருந்தாரு. இருந்தாலும் தலைவரை பொறுத்தவரையில தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கு எல்லாம் போதிச்சிருக்காரு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி எதிரிகள் வந்து தாக்கி தாக்கி வலுவிழுக்கட்டும், எதையும் நீங்கள் தாங்கி தாங்கி வலுவை பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்லி பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் எங்களுக்கு அறிவுரையாக சொல்லி அதனை எல்லாம் தாங்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், மிசாவையே பார்த்தவர்கள். எனவே இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசாங்கத்துல இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு ஒண்ணும் தெரியல. தெரிஞ்சே பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா தெரியல. இந்த சித்து விளையாட்டெல்லாம் வந்து இந்தியாவில எந்த மாநிலத்து வேணாலும் எடுபடும், இந்த மண்ணுல வந்து எடுபடாது. காரணம் வந்து 3 பேரையும் உள்வாங்கிய தலைவர் தளபதி அவர்கள், முத்தமிழறிஞருடைய கருத்து உள்வாங்கிய தலைவர் தளபதி முதலமைச்சரா இந்த மண்ணுல இருக்காரு. திராவிட மண்ணு, இந்த மண்ணுல வந்து யாரையுமே ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பெரிய உதாரணம் நேற்று முன்தினம் நடைபெற்ற திருப்பரங்குன்றம். இந்த மத நல்லிணக்கம், மக்களுடைய அமைதியான சூழ்நிலையை குலைக்கணுன்ற நோக்கத்தோட ஒன்றிய அரசு இங்க வந்து பார்த்தாங்க. ஆனா மக்கள் வந்து ஒட்டுமொத்தமா நின்று திமுக பக்கம் நின்று கடையடைப்புக்காக அவங்க குரல் கொடுத்தாங்க. ஆனா அவர்கள் யாரும் கடையை கூட வந்து
எல்லாருமே திறந்து வச்சு நிச்சயமா சார், நீங்க அந்த சொன்னது அளவுக்கு மாதிரி எத்தனை சித்து விளையாட்டுகள் இருந்தாலும் அதுலயும் சிக்ஸர் அடிக்கக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். கண்டிப்பா, இவ்வளவு தூரம் விஷயங்களை வந்து விஷ விதைகளை தூவினாலும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எடுபடாதுங்கிற நம்ம கண்கூட பார்க்கிறோம். நிறைவான பார்வை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஆவுடையப்பன் சார், நீங்களும் இணைப்பில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சுருக்கமா நிறைவான பார்வை சார் ப்ளீஸ். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது எஸ்ஐஆர் பத்தி சொன்னீங்க. எஸ்ஐஆர் பொறுத்த அளவுல BLA 2ங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த BLA 2க்கள் தான் அங்க இருந்தாங்க எல்லா இடத்துலயுமே. ஓகே. அவங்க யாருமே மத்த கட்சியில் உள்ளவங்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு மக்களை வந்து வாக்காளர்களை ஆக்கணுங்கிற முனைப்போட செயல்பட்டது திமுக காரங்க தான். அதனால மக்கள் நன்றி உணர்வோடு அதை எண்ணி பாக்குறாங்க. நிச்சயமா அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஆதரவு தருவாங்க. அதே நேரத்துல பிஜேபி எந்த அளவுக்கு நமக்கு கேடு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது மக்கள் நினைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து எத்தனை நல்ல திட்டங்கள் எல்லாம் மக்களுக்காக கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. நல்ல நல்ல திட்டங்கள், கல்வித்துறை ஆனாலும் சரி, தொழில்துறை ஆனாலும் சரி, வேலை வாய்ப்பானாலும் சரி, அனைத்து துறையிலும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் மிஞ்சக்கூடிய அளவுல இன்றைய தினம் ஆட்சி நம்முடைய தளபதி அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன் உதாரணமா இருந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் மற்ற மாநிலத்தில் உள்ளவங்க எல்லாம் இங்க வந்து எப்படி இவர் செயல்படுத்துறாருன்னு பார்த்துட்டு போய் அவங்க மாநிலத்தை செயல்படுத்தக்கூடிய அளவுல இன்றைய தினம் தமிழ்நாட்டுல ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதை மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது 2026 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான், தளபதி தான் முதல்வர், என்ற மாற்று கருத்தும் கிடையாது என்பதை நான் தெரிவித்தேன். நிச்சயமா சார், ரொம்ப மகிழ்ச்சி. முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே வந்து 200 அப்படிங்கிறது தான் நம்முடைய இலக்கு அப்படின்னு சொன்னாரு. நீங்க எல்லாம் பேசுகிற போது அது ரொம்ப ரொம்ப இயல்பா அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியுங்கிற அந்த மனநிலை தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. சூர்யா, ரொம்ப சுருக்கமா நிறைவான பார்வை. ஏற்கனவே சொன்னது நடுநிலை வாக்காளர்கள்ங்கிறவங்க இந்த முறை திமுக முடிவெடுப்பதற்கு என்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? 3 விஷயம் சார். ஒன்று, எதிரிகளிடமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய அரண் போல தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார். நாங்கள் அயோத்தியா மாற்றுவோம்னு ஒருத்தர் சொல்றார். அயோத்தியா தமிழ்நாடு ஒரு நாளும் மாறாதுங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் திருப்பி சொல்ல போறாங்க. அதுதான் 2026 தேர்தல். டெல்லியிலிருந்து ஆளணும்னு கனவு காண்கிறார்கள். அது ஒருபோதும் நடைபெறாது, நிறைவேறாது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப சொல்ல போறாங்க. அதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது, தமிழ்நாட்டு மக்களை அரவணைத்து ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டம், தாய் இல்லாத குழந்தையா, தந்தை இல்லாத குழந்தையா, பறவைகளா, நிலமா, கல்வியா, சுகாதாரமா, எல்லாவற்றுக்கும் ஒரு தாயினும் சிறந்த முதல்வராக அதை தேடி தேடி திட்டங்களை வகுக்கக்கூடியவராக ஒரு தலைவர் இருக்கிறார். மூணாவது, இதெல்லாம் ஏதோ செஞ்சுட்டோங்கிறது இல்லை, கான்கிரீட்டாக வளர்ச்சி, எல்லா துறைகளையும் வளர்த்திருக்கிறார். வளர்றதுலேருந்து வரக்கூடிய பணத்தை மக்களிடம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார், எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுகிறார். இந்த மூன்றும் செய்யக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார். அவரை தமிழ்நாட்டு மக்கள் விடமாட்டார்கள். அதனால தான் இந்த வாக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறோம். அது வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் பார்த்தோம், அசம்பிளியில் பார்த்தோம், அது திருப்பி பார்லிமெண்ட்டில் பார்த்தோம், இந்த அசம்பிளிலையும் பார்ப்போம். நிச்சயமா நம்ம எல்லாருமே சொன்னது மாதிரி இந்த எஸ்ஐஆர் பணிகளில் எவ்வளவு தூரம் வந்து திமுகவினர் மெனக்கட்டாங்கிறத சாதாரண பொதுமக்களும் வந்து பார்க்குறாங்க. நம்முடைய வாக்கையும் உறுதி செய்கிறாங்களே அப்படிங்கிற அடிப்படையிலும் முதலமைச்சர் பின்னால் நிச்சயமாக நிற்பாங்கிற நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பங்கு கொண்ட விருது எத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.